வணக்கங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரூர் ஸ்டாம்பீட் நடந்ததில்ல. அது வந்து ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு மேலே. இப்போ ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிவிக்கு ரேலி பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த விக்டிம் ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. டிவிக்கு ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி ஜி பாலசுப்ரமணி அப்படிங்கிறவரோட தலைமையில் வந்து சில பேரோட ஃபேமிலிஸை வந்து சாட்டர்டே அன்னைக்கு விக்டிம்ஸோட ஃபேமிலிஸை வந்து சில பேர் வந்து கரூரில் போய் சாட்டர்டே போய் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட ரேங்கை வந்து முதலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட்டி மெம்பர்ஸுன்னு பயமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பின்னடைவு ஏற்படும் இந்த ஃபேமிலிஸ்னால அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் நிறைய வருது இல்லை, ஒவ்வொருத்தருக்கு அதை பார்த்து எங்களுக்கு வந்து இந்த அரெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது பயமும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சில பார்ட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்விட்ச் ஆஃபே பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஃபோனை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட அந்த செயலாளர்கள் ஃபங்க்ஷனரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருக்கோம். நாங்கள் விஜய் வந்து இங்கே ஸ்டே பேக் பண்ணாமல் இங்கே இல்லாங்கிறது அந்த டைமில் கரூரில் இல்லாட்டி வந்து அந்த ஃபேமிலிஸை விசிட் பண்ணாமல் இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிவிக்கு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரர் ஜி ஆறுமுகம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்ட்டி ஆக்சுவலி வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலான் இருந்தோம் ஆஃபீஸு சண்டே அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஒரு சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, அதான் லீடர்கிட்ட இருந்து அப்படிங்கிற ரீச் அவுட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வாலண்டரியாக நாங்களே தனிப்பட்ட முறையில் வந்து முயற்சி பண்ணாலும் அதாவது எங்களுக்கு என்ன பண்ணணும்னா அடிக்கப்படுவோம்னு எங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கால்வாசி இந்த ஃபங்க்ஷனரிஸோட ஃபோன்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலரோட ஃபோன் மட்டும்தான் வந்து ஆனில் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. வெஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி கேஆர் விக்னேஷ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதையே வந்து கன்சர்ன் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. விக்டிம் ஃபேமிலிஸை எப்படி கன்சல்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து அட்லீஸ்ட் வந்து கால் பண்ணி ஃபேமிலிஸ்க்கு அடுத்த நாள் அவருடைய வந்து அந்த இரங்கல்களை வந்து தெரிவிச்சிருக்கலாம். அந்த என்விரான்மெண்ட்டை வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்துருக்கலாம் எங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு, நாங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. கமெண்டேட்டர் தரசு ஷியாம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கிரைசிஸ் வந்து என்ன வெளிப்படுத்துறதுன்னா, இந்த ஆர்கனைஸ் பண்ண அந்த ஸ்ட்ரக்சர் வந்து லேக் இருந்திருக்கு, அதில் அந்த குறைபாடுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எம்ஜிஆர் மன்றம், அப்புறம் எஸ்எஸ் ராஜேந்திரன் மன்றம், அப்புறம் இந்த சிவாஜி மன்றம், அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லோவாக கிராஜுவலாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஃபேன் கிளப்பை பொலிட்டிக்கல் கிளப்பாக வந்து மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டிசிப்ளின் ஃபுட் சோல்ஜர்ஸ் அது வந்து குறைபாடு அதில் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா நிறைய செக்ரட்டரி ஃபங்க்ஷனரிஸு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் லோக்கல் பொலிட்டிஷியன்ஸுமே அங்கே இருந்திருக்காங்க. அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக விடப்பட்டிருந்திருக்காங்க, தனியாக விடப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிரைசிஸ் நடக்கும்போது கேட்ரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேனிஷ் ஆகிட்டாங்க அந்த இடத்த விட்டு அப்படிங்கிறதையும் வந்து ஒரு அலிகேஷன் மாதிரி வச்சுருக்காரு. இது வந்து என்ன ஏது அப்படிங்கிறது வந்து எஸ்ஐடி சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இதுக்கு வந்து நாள் எடுத்து தான் பண்ணுவாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இதை வந்து விசிட் பண்ணுறதுக்கு. விஜய் எப்போ போவார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிய வரும். அடுத்த இப்போ வீடியோஸில் பார்க்கலாங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத. Thank you. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.